நான் sudalai. எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நம்ம இந்த வீடியோவில் ஹேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட வாட்ஸ்அப், ஆண்ட்ராய்டு மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் இது எல்லாத்தையுமே நமக்கே தெரியாமல் நம்மளோட ஹேக் பண்ணி வச்சிருக்காங்களா? அப்போ ஹேக் பண்ணியிருந்தா எந்த மாதிரி பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், ஹேக் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துக்கலாம். அது மாத்திரம் இல்லை, நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்மளாம் ஒரு சாதாரண காமன் மேன், நம்மளோட மொபைலை, நம்மளோட லேப்டாப்லாம் எதுக்காக அவங்க ஹேக் பண்ண போகிறாங்க, இதனால ஹேக்கர்ஸ்க்கு என்ன ப்ராஃபிட், இதை பற்றின விவரங்கள் இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலோட புதிய வியூவர் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நம்மளோட லேப்டாப், மொபைல் இதெல்லாமே ஹேக் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை நம்ம எப்படி சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க உங்களோட மொபைலில் வந்து ஏதோ குரோம் பேஜில் ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஆனால் நீங்க சர்ச் பண்ணது பக்கத்தில் லோட் ஆகி வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும், நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா 100% உங்களோட மொபைல் ஹேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி நீங்க லேப்டாப்ல ஏதாவது சர்ச் பண்ண கூட பக்கத்தில் லோட் ஆகி வேற ஆட் பேஜ் வரும், ஏதாவது கேமிங் பேஜ், இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது அடிஷனலாக பேஜ் வரும். அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களோட ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இந்த ஹேக்கிங்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸ்டெட்டனோகிராஃபி ஹேக்கிங். இந்த ஹேக்கிங் முறை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையான்னு தெரியல. உங்க வாட்ஸ்அப்ல ஒரு நார்மலா ஒரு இமேஜ் ஷேர் ஆகும். இந்த இமேஜ் ஷேர் பண்ணுங்க, இல்லைனா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாப்பி நியூ இயர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ், ஒரு GIF எது வேணா ஷேர் ஆகலாம். அந்த இமேஜுக்குள்ள URL சொல்லப்படுற ஹேக்கிங்க்கு தேவையான லிங்கை வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த முறையோட பேர் தான் இந்த ஸ்டெட்டனோகிராஃபி ஹேக்கிங். அந்த இமேஜ் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட ஸ்டோரேஜ்ல டவுன்லோட் ஆகி நம்ம இமேஜ் ஸ்டோரேஜ்ல வந்து சேவ் ஆயிருது. ஸோ சேவ் ஆகிறதுனால அந்த இமேஜுக்குள்ள ஹைட் ஆகி இருந்த URL லிங்க்கும் சேவ் ஆயிருது. நம்மளோட மொபைல் இது மாதிரி ஹேக் பண்றாங்க. சரி, இப்போ எதுக்காக ஒரு காமன் மேனோட மொபைல்லாம் எதுக்காக ஹேக் பண்ணணும்? இப்போ நம்மளோட செலிபிரிட்டி இல்லை, பொலிட்டிஷியன் இல்லை, ஒரு பிசினஸ் மேன் இல்லை, அப்போ நம்மளோட மொபைல் ஹேக் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் கூகுள் குரோம், இந்த 2 எடுத்துக்கலாம். கூகுளோட ஒரு ஹெட் ஆல்ஃபபெட் சொல்லுவாங்க, ஏன்னா கூகுளோட மதர் கம்பெனி ஆல்ஃபபெட் தான். இந்த 2 கம்பெனியோட ஆண்டு வருமானத்தை கணக்கெடுத்து பார்த்தா நம்ம மொபைலை எதுக்காக ஹேக் பண்ணுறாங்கிற விஷயங்கள் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. அது யூஸ் பண்ணது ஆளே இல்லை, எல்லாருக்குமே அதில் அக்கௌண்ட் இருக்கு. ஃபேஸ்புக்கோட ஒரு ஆண்டோட மொத்த வருமானத்தில் 98.5% வருமானம் ஆடில் இருந்தால் கிடைக்குது. 90.5% அவங்களோட பில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இந்த அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ போய் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஒரு ஷூவை பற்றி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது FBயில் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு 2 to 3 டேஸில் பார்த்தீங்கன்னா அதே ஆடு வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். இது எல்லாமே தெரியுதுன்னா அப்போ யாரோ ஒருத்தங்க நீங்கள் இதை சர்ச் பண்ணுறீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆடு ஷோ ஆகுது. இந்த மாதிரி ஆடு ஷோ பண்ணுறதுனால அந்த ஃபேஸ்புக் தன்னோட ஆண்டு வருமானத்தில் 98.5% வருமானத்தை ஆடில் சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ஃபபெட் கூகுளோட பேரண்ட் கம்பெனி, அவங்களோட மொத்த வருமானத்தில் 70% வருமானம் ஆடில் மட்டும்தான் கிடைக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த கூகுள் குரோம் அப்படிங்கிறது பார்த்தா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஜென்ரேஷனுக்கு ஒர்க் ஆகுறது. ஒரு மிஷின் மாதிரி நான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சர்ச் பண்ணுறோங்கிறத அதுக்கு தேவையானதை ஃபீடு பண்ணி அந்த இமேஜை கொண்டு வந்து அந்த பற்றின ஆடை கொண்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதே மாதிரி கூகுள் குரோமும் நம்மளோட டேட்டாஸ் எடுத்து நமக்கு தேவையான நம்ம சர்ச் பண்ணுற ஆடெல்லாம் கொண்டு வந்து ஷோ பண்ணுறதுனால தான் அவங்களும் ஆண்டுக்கு 70% வருமானத்தை இந்த ஆடிலேருந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஆப்பிள், ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி எந்த ஒரு மொபைல் யூஸராக நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் வேற எங்கேயோ சர்ச் பண்ணது வந்து உங்களோட FB இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஜில் வந்து டிஸ்பிளேவை ஆட் ஷோ ஆச்சுன்னா 100% உங்களோட மொபைலை ஹேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதை விட சிறந்த எக்ஸாம்பிள் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட மொபைலை நம்மளை வச்சு நமக்கே தெரியாமல் ஹேக் பண்ணி டேட்டாஸ் எடுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேர் மனசில் இருந்த ஒரு கேள்வி, நான் ஒரு காமன் மேன் என்னோட மொபைலை ஹேக் பண்ணி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற சந்தேகத்துக்கான பதிலும் இதில் கிடைச்சிருக்குங்கிற நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறோம். தேங்க்யூ.